நம்முடைய பிதாவை தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேதபோதி நாம் தியானித்து செபிப்போம். எரேமியா 14 அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே, கர்த்தாவே எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்து இருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஜெபம். எப்படி ஜெபம் அப்படின்னா, கர்த்தாவே எங்கள் தீமையையும், முதல்ல எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்து இருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அறிக்கையிடுறாங்க. உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். எங்களை நினைத்தருளும். உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாக்காதபடிக்கு எங்களை நினைத்தருளும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை. எப்படி ஜெபிக்கிறார் என்று பார்க்கும்போது, எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடிக்கு எங்களை நினைத்தருளும் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். இன்னைக்கு அதிகாலை வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஜெபம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, அந்த ரிலேஷன் எப்படி இருக்கு? நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். நான் உண்மையா பேசுறேன். எப்படி பேசுறேன்? கர்த்தாவே எங்கள் தீமையையும், எங்க வாழ்க்கையிலே என்னெல்லாம் தீமை இருக்கோ தீமையையும், எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும், 2வது பாயிண்ட் சொல்றாரு, எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும், 3வது நாங்கள் அறிந்து இருக்கிறோம். நான் செஞ்ச தீமை, எங்கள் பிதாக்கள் அக்கிரமத்தையும் நாங்க அறிந்து இருக்கிறோம். அப்ப தேவனோட சமூகத்துல ஒரு மனுஷன் பிரவேசிக்கும் போது முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், என்கிட்ட என்ன குறைவு இருக்கு, நான் எங்கேயாவது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்த ஒரு நபரா என்பதை நான் முதல்ல யோசித்து பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அது நல்லா புரியும். நான் வியாபாரத்திலிருந்து கடன்ல கஷ்டப்படும் போது, மாந்திரியத்தில் இருக்கும்போது, என் மனைவி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தாண்டி சர்ச்சில் போய் டெய்லி ஜெபம் பண்ணுவா. அதே போல என் வாழ்க்கையிலே திருச்சியிலிருந்து எபினேசர் பால்னு சொல்லி அவங்க திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது நானும் என் மனைவியும் குடும்பமாக அந்த மீட்டிங்கில் போய் கலந்து கொண்டோம். அப்படி கலந்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல அவங்க தீர்க்க தரிசனமாக என்னோட வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் சொன்னாங்க. அதே போல் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரகத்தில் கட்டப்பட்டிருந்தேன். அந்த எல்லா கிரியெல்லாம் அழித்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த நாள் முதல் கொண்டு என்னோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் ரட்சிப்பு, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் இருதய மனக்கண்களை திறந்தார். நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தனோ அது எல்லாமே ஆலயத்தில் போய் தேவனோட சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த பூமியில நம்ம வாழ்றோம். இந்த பூமியில நம்ம வாழும்போது கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போன காரியங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் நம்ம எப்போதுமே பேசிக்கா, எப்படி நம்ம ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லை ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் இருக்கா, ஆயில் இருக்கா, ஏர் இருக்கா, வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே காலையில் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு வண்டியவோ ஒரு காரையோ நம்ம எடுப்போம்.
நம்ம ஒரு ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகணும். நம்ம பண்ற ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்ன, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுல 2 பாயிண்ட் சொல்லிட்டாரு. எங்கள் தீமை, எங்கள் பிதாக்களின் அக்கிரமம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், அது ஒரு ஸ்டேஜ். இன்னொன்னு, எங்க அம்மா அப்பா யாரு, எங்க பாட்டி தாத்தா யாரு, அவங்க முன்னோருடைய அந்த உலக வழிபாடு, அவங்க எதுலெல்லாம் பாவத்துல இருந்தாங்க, எந்த அக்கிரமத்துல வாழ்ந்தாங்க, எந்த விக்கிரத்துல வாழ்ந்தாங்க, இது எல்லாமே நாங்கள் அறிந்து இருக்கிறோம். ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 40 வருஷம் முன்னாடி அம்மா அப்பா இல்லைன்னா வயசான தாத்தா பாட்டி அவங்க ஏதாவது நமக்கு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல இப்படி நடந்து போச்சு, இப்படிலாம் ஆகி போச்சு அப்படிம்பாங்க. இப்படி எதையாவது ஒரு காரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். தாழ்த்துறார். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இப்ப இந்த கால வேளையிலே இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். எங்கேயாவது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன்னா, என் குடும்பம் எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கா, எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நாங்கள் வாழ்ந்தோமா, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தால் கண்டிப்பாக இன்னைக்கு தேதியில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், ஒரு பெரிய ரொம்ப ஒரு பெரிய ஆளை போய் பார்க்க போகிறோம். அவங்கள போய் பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், இல்லை அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு எதையாவது நம்ம வாங்கிட்டு போவோம். பரலோகத்தில் தேவன்கிட்ட போகும்போது அவர் பெயரே பரிசுத்தர். அவர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நம்ம போகணும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள அழகா உணர்த்துவார். பரிசுத்த ஆவியார் எப்படி உணர்த்துவார் அப்படின்னா, சத்தியத்துக்கு நம்ம எங்கெல்லாம் கீழ்ப்படியில உணர்த்துவார், அவருடைய கற்பனை எங்கெல்லாம் நம்ம கை கொள்ள உணர்த்துவார், கட்டளைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறோம் உணர்த்துவார், தேவ சத்தத்துக்கு எங்கெல்லாம் செவி கொடுக்கல உணர்த்துவார். உணர்த்தக்கூடிய காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கு. உணர்த்தும் போது நம்ம உடனே கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய வேலையில கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நம்ம இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்றோம். பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு, சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டு சுய முடிவெடுத்து சுயமா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நஷ்டத்திலையும் தோல்வியிலையும் கொண்டு போய் விட்டுருது. என் வாழ்க்கையிலே நான் பர்சனலா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருக்கு என்னெல்லாம் தடை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கெல்லாம் மனுஷன்ட்ட போய் நிக்கிறோமோ, எங்கெல்லாம் மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, அங்கெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்றோம். அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் உண்மையிலே அந்த குடும்பம்லாம் பெஸ்டா இருக்கும். ஒரு மாசம் இல்லை ஒரு 2 மாசம் இல்லை ஒரு 3 மாசம் தேவையில்லாத நபர்கிட்ட பேசாம, தேவையில்லாத இடத்துக்கு போகாம, ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சு பாருங்க. உங்க வீட்டில் என்னென்னலாம் தடை இருக்கோ அந்த எல்லா தடையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விலகி உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருவார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரத்துல டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவையில்லாம ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா வீணான வார்த்தையா இருக்கும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல டிவி ஆன் பண்ணி அதுல தேவையில்லாத நாடகம் படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. செல்போனை கையில் எடுத்து ஒரு 3 மணி நேரம் தேவையில்லாமல் பலவிதமான வீடியோ பார்த்து நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மினிமம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க.
அந்த 6 மணி நேரமும் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளரும். தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது எந்த தடையும் இருக்காது. 6 மணி நேரத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம், முழங்கால் நின்று ஜெபிக்கலாம், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம். கடைசி காலத்திலே எத்தனையோ ஜனங்கள் பாவத்துல விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபிக்கலாம். அப்ப எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவிலே நான் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கிறேன், இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு அப்படின்னா, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அப்படி சொல்லிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று தாழ்த்திட்டாரு. அப்ப நம்ம ஜெபம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி தாழ்த்தக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கணும். நான் எப்போதுமே சொல்வேன், பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரத்துல வீண் வார்த்தையா, இல்ல நம்ம கண்கள் எங்க பாக்கு, நம்ம சிந்தனை என்ன யோசிக்கி, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, 24 மணி நேரம் நான் எங்கெல்லாம் போயிட்டு வர எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. எப்படி நம்ம இந்த பூமியிலே நம்மளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, பரலோகத்துல தேவன் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. எங்கேயும் யாரும் தப்பிச்சலாம் ஓட முடியாது. சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் நாங்க வேற இடத்துல இருக்கோம், நாங்க யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. கிடையாது, பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. நான் விக்கிரத்துல மாந்திரியத்துல நிறைய பணம் கொடுத்துட்டு இருந்தேன். மனுஷனை நம்பி பணம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எபினேசர் பாளையம் வந்தாங்க. அவ்வளவுதான், வந்த உடனே சொல்லிட்டாங்க, இப்படி மாந்திரியத்துல கஷ்டப்பட்டு ஒரு பையன் வந்திருக்கான், எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால அந்த கட்டை உடைச்சு தேவன் எனக்கு அற்புதமாக விடுதலை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல வாழ்றோம். ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா பாவத்திலிருந்து வெளியில வரணும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் வாயை திறந்து சொன்னாலே இதயத்துல தேவையில்லாம் எந்த ஒரு காரியமும் இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாவ மன்னிப்பு அறிக்கை பண்றதே கிடையாது. இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசம் ஒரு செக்ஷன் இருக்கு. அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை பார்ப்பாங்க. பாவ அறிக்கை ஜெபம் பிடிக்காது. யாருக்கு பிடிக்காதுன்னா, கள்ள ஊழியர்களுக்கு பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பிடிக்காது. பாவ அறிக்கை ஜெபம் பிடிக்காது. இந்த கடைசி காலத்துல பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறனோ, என் இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு. நீ இந்த காரியத்துல கீழ்ப்படியலல்ல, உன் மனசாட்சிக்கு கீழ்ப்படியலல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படியலல்ல, சட்டத்துக்கு கீழ்ப்படியலல்ல அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆமாப்பா, உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா, தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு, தாழ்த்துகிறார். எப்படி தாழ்த்துகிறார்? தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று தாழ்த்துகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, தாழ்த்துறது கிடையாது. தாவீதின் சங்கீதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், தாழ்த்துகிறார். இதுக்கு பேர் என்னன்னா தாழ்த்துற ஜெபம். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரிங்கப்பா, தாழ்த்துறாரு. இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம கூட ஆவியானவர் பேசுவார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ, வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக நேரடியா பேசுவார். நம்ம கையில பரிசுத்த வேதாகமத்தை எதுக்காக எழுதி கையில கொடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு மனுஷன் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறானோ அது எல்லாமே பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை
சுத்திகரியும். 51ஆம் சங்கீதம் 1 முதல் 19 ஆகிய வசனங்களில் அழகா எழுதப்பட்டிருக்கு. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்கிறார். 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே என் மீறுதல்களை நான் எப்பொழுதும், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா பாவம் இருக்கு அப்படிங்கிறார். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து, நான் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா தேவரீர் ஒருவருக்கே, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன். எனக்கு இதுக்கு மேல என்ன செய்யன்னு தெரியலப்பா, நான் அறிக்கை இடுகிறேன். அது மாத்திரமல்ல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். தாவீதின் சங்கீதத்திலே 51ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனை விட்டு தள்ளி போகும்போது தாவீதின் சங்கீதத்திலே புலம்பிக் கொண்டு மனம் திரும்புகிறார். நான் உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன்ப்பா, உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன். அப்போ நம்ம இந்த கால வேளையிலே ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளும் சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, நம்ம என்னமே யோசித்து பார்க்கணும். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்னென்ன பாவம் இருக்கு, இதை ஒரு மனுஷன் யோசித்து மனம் திரும்பினால் கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கு. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்கு விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார், அதனால ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசேப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவுங்கப்பா அப்படிங்கிறார். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியார். 51ஆம் சங்கீதம் முழுவதும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்தியில நம்ம என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், பாவம் செய்தோம். எந்தெந்த காரியத்திலே பரிசுத்த ஆவியை நம்மளோட பேசியிருக்கிறாரோ அந்த காரியத்தை என்னோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தர் மன்னித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க, துதிக்கிற அபிஷேகத்தை தாங்க, பரிசுத்தால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க, நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பலகடிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல ஆசீர்வாதம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற தேசத்துல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. உம்முடைய பாதபிள்ளை தாழ்த்திடும் ராஜா. சரீரத்துல பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. கால வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பம் பள்ளிக்கு பெருகணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கப்படும் ராஜா.
இந்த நாளிலும் படிப்புக்காக, தேவைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானத்தை கட்டளுங்கப்பா. தேவ ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. தேவ புத்தியினால் நிரப்புங்கப்பா. தேவையில்லாத பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இந்த காலை வேளையில யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறாங்களோ, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போனாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்துல அப்பா கோர்ட்டுக்கே சொல்லி அலைந்து கொண்டிருக்காங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஜாதியா மாறணும், நீதிமானா மாறணும், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா மாறணும்ப்பா. கடைசி காலத்துல எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்ப்பா. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியார் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், துணிகரமான காரியம், துன்மார்க்கமான காரியம், பொல்லாத காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு விரோதமாக என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்கோமோ எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து கர்த்தர் எங்களை மீட்டெடுங்க, கர்த்தர் எங்களை மீட்டெடுங்க. எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிங்க. எங்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க ராஜா. அந்த உடன்படிக்கை நினைத்தருங்கப்பா. இந்த நாள் இது எங்களை தாழ்த்தருப்பா. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்துல அப்பா நித்தம் போராட்டம்ப்பா, வேதனை, கண்ணீர், துக்கத்தோடு இருக்காங்க. அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. நிறைய குடும்பத்திலே வேற வேற நாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தந்து ஆசீர்வதிங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், டீச்சர், இன்னுமா காலை வேளையில எத்தனையோ இடத்துல வேலை பார்க்கறாங்கப்பா. சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, போட் தொழில் போறாங்க, சில குடும்பத்துல அப்பா கப்பலுக்கு போறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. பகலில மேக ஸ்தம்பமாவும், இரவுல அக்னி ஸ்தம்பமாவும் உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடுத்து ராஜா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவி கொண்டு ராஜா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் சந்திங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலிடைத்து ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவையில கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திருக்கிறோம். இணைந்துக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உலகத்துல எந்தெந்த விக்கிர வழிபாடுல, உலக வழிபாடுல இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிதாவுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ, நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திர செலுத்த, சத்தியத்தை அறிகிற அறிவில விருத்தி அடைய எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய பாதங்களை தாழ்த்து துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.